2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவியான சீசன் ஆஃப் லவ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தோட அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ரோம்காம் ட்ராமாவாக எடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்தில் செரீன் அண்ட் அல்லியமான் ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் காமிக்க போகிறாங்க. இதில் செரீன்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டர், அதாவது ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு அவங்களுக்கு. ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் இவங்க மேலே அந்தளவுக்கு லவ்லலாம் இல்லை. அவன் ஜஸ்ட் லைக் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் பழகுறான். அது இவங்களுக்கும் தெரியும். அட் த சேம் டைம் இந்த சைடில் நம்ம அல்லியமான் ஸோ இவங்க வந்து சீரியஸாக நம்ம ஹீரோயினாக லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்வை அக்செப்ட் பண்ண சொல்லி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. என்ன லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கோன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆலியமானுக்கு இன்னொரு பொண்ணோட நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கூட திருப்பி இவ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. ஆனால் இந்த காதலை வந்து நம்ம ஹீரோயின் எப்போவுமே கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. பட் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் தான் இந்த உண்மையான காதலை வந்து நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ திருப்பி இவங்களோட காதல் கை கூடிச்சா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ரோம்காம் ட்ராமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பேசியே அறுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் வருது. ஒரு வழக்கமான ஒரு ரோம்காம் ட்ராமாவில் என்னெல்லாம் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்களோ அது எதுவுமே இந்த படத்தில் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஆக்டிங் கண்டிப்பாக மிஸ் ஆகுது. ஒரு நல்ல ஸ்டோரியுமே இந்த படத்தில் கண்டிப்பாக மிஸ் ஆகுது. தென் ஃபைனலாக இந்த மெயின் லீடாக நடிச்சிருக்கக்கூடிய செரீன் அண்ட் அல்லியமான் இவங்க தான் வந்து படத்தோட ஹீரோயின்ஸ் அப்படிங்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் ஒரு மேஜரான ஒரு ரோலாக இருந்துருக்கணும்ல. ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்கிரிப்டும் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு வீக்காக பண்ணிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனிவேஸ் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் டு வாட்ச் தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு சுமாராக தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நியூடிட்டியான காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.